ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரீட் ஃபுட்னால் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே இஷ்டம்தான். ஆனால் ஹெல்த்தியாக இல்லையேன்ட்டு தான் நம்ம யோசிப்போம். அதையே நம்ம வீட்டில் அதே டேஸ்ட்டில் ஆயில் ஃப்ரை எல்லாம் பண்ணாமல் நல்லா ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா காளான் மசாலா. ஆனால் காளான் யூஸ் பண்ணாமல் தான் இதை செய்வாங்க, ஆயில் ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் கேபேஜுங்க, அதே மாதிரி காலிஃப்ளவர் பொடி பொடியாக நறுக்கி அதை வந்து நல்லா மஞ்சள் உப்பு போட்டு ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கியிருக்கேன். அது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவு கோதுமை மாவு, இது கூடவே 1/4 கப் அளவு அரிசி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து, இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தேவையாக இருந்தால் தண்ணியை லேசாக தெளித்து இந்த பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஆயில் ஃப்ரையும் டீப் ஃப்ரையும் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பணியாரக்கல்லில் கொஞ்சம் எண்ணெயை தடவி நல்லா இதையே போட்டு எடுத்துடலாம். நல்லா ஃப்ளேமை கம்மியாக வச்சுட்டு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதிலையே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சேம் அதே டேஸ்ட்டு தாங்க இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ இதை வந்து நல்லா ஃப்ளேமை கம்மியாக வச்சு திருப்பி நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை அப்படியே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேமை மட்டும் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலே கருகீரும், உள்ளேயும் வேகாது. அதனால தான் ஃப்ளேமை கம்மியாக வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இல்லையா, இதை ஆற வச்சு நல்லா பிச்சு போட்டுடலாம். என் குழந்தைகளுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக கடிக்கிறதுக்கு பெருசாக வேணும் அப்படிங்கிறனால நான் ஒரு 3 பீஸா மட்டும் பிச்சு போட்டுக்கிட்டேன். நீங்கள் இன்னும் பொடியாக வேணும், நல்லா சைஸே தெரியக்கூடாது அப்படின்னா பொடியாக நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸும் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ ஹெல்த்தியும் கூட. இப்போது 1 கப்பில் கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியாட்டவே இருக்கட்டும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க, பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது வந்து ஒரு பிங்க் கலர் வந்தால் போதுங்க. 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுலேயும் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் 1/2 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இந்த தக்காளி பேஸ்ட் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, ஒரு 1/4 டீஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. இப்போ அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள், கலருக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த டைமில் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சீக்கிரம் கெட்டி ஆகிடும். ஸோ ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஒரு 1 கப் அளவு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்தளவு தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கெட்டி ஆகிடுங்க. ஸோ தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கேபேஜ் காலிஃப்ளவர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் பொடிகளாக வேணும்னா நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக வேணுங்கிறனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சீக்கிரம் கெட்டி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இந்த தக்காளி ரெடி பண்ணோம் இல்லையா, தக்காளி புளி சர்க்கரை சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதுக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் பச்சை வெங்காயம் சேர்த்து மல்லித்தலை தூவி இறக்கணுன்னா செம்மையான காளான் மசாலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.